திரு சுவாமிநாதன், 2 கேள்விகள். பெண்கள் வாக்கு கட்டாயம் முக்கியம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற என்று திமுக நினைக்கிறதாங்கிறது ஒன்று. இரண்டாவது, அந்த வாக்குகள் திமுகவுக்கு மொத்தமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் முதல்வருக்கு இருக்கா? முதல்ல பெண்கள் வாக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய நலத்திட்டங்கள் அடிப்படையிலேயே நம்ம அலசணும்னா ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள் வந்து பெண்களை குறிவைத்து இயற்றப்பட்ட திட்டங்கள் தான். ரொம்ப ரொம்ப குறிப்பா மகளிர் உரிமை தொகை திட்டம், 1,31,00,000 பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய திட்டம். விடியல் பயணம், முதல்வர் அவர்களே குறிப்பிடுறார், நான் முதல் கையெழுத்தே விடியல் பயணத்துக்கு தான் போட்டேன். பெண்கள் அதிகமான அளவிற்கு பேருந்து பயணத்துல இப்ப போயிட்டு வர்றாங்க, வேலைக்கு போற பெண்களுக்கு எல்லாம் உதவியா இருக்குங்கிற. அது போன்று பள்ளிகள்ல கொடுக்கக்கூடிய அந்த துவக்க நிலை குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம், இப்படி பல திட்டங்களும் பெண்களை மையப்படுத்தியே தமிழக அரசினுடைய பிரதான திட்டமாக இருக்கு. நீங்க கடந்த காலங்கள் இதை நம்ம அலசுறோம்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல பெண்கள் வாக்கு அதிமுக பக்கம் இருந்துச்சு. இதை நம்ம வந்து பெண்கள் வாக்கு அப்படிங்கிறத செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலம் ஒரு நிலையாகவும் அதற்கு பிந்தைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காலம் அப்படின்னு வகைப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தாலிக்கு தங்கமா இருக்கலாம், மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்ததா இருக்கலாம், வேலைக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு மானிய விலை ஸ்கூட்டர் கொடுத்ததா இருக்கலாம். இது எல்லாமே பெண்களுடைய வாக்குகளை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட சில விஷயங்கள் தான், முன்னெடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். பட் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னா அதே பாணியில பெண்களுக்கான திட்டங்கள், முதல்ல வந்து அது பொருட்களாக இருந்தது, வேறு வகையான வடிவங்களாக இருந்தது, தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களாக இருந்தது. இப்ப நேரடியா அது கல்வித்துறையில அதிகமான பேர் பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுமை பெண் திட்டம் மூலமா பள்ளிக்கூடத்துல இருந்து அரசு பள்ளிகள்ல படித்து, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படித்து கல்லூரிக்கு போற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற வடிவமா இருக்கலாம். இப்படி வடிவம் மாறி இருக்கிறதனுடைய வடிவத்துல நிறைய பெண்களுடைய திட்டங்கள் தான் நிறைய தமிழ்நாடு அரசு நீங்க செய்திருக்கிற பல துறைகள்ல செய்திருந்தாலுமே கூட மிக முக்கியமான அவர்களுடைய அடிநாதமா இன்னைக்கு இருக்கிறது மகளிருக்கான திட்டங்கள் தான். அந்த வகையில திமுக மகளிருக்கான ஓட்டு தங்களுக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது இயல்பிலேயே ஒரு நல்ல அவர்களுடைய மன ஓட்டத்துக்கான ஒரு விஷயம் தான். பட் அதுவே அப்படியே நடந்துருமா அப்படிங்கிறதுல இன்னொரு சின்ன ஒரு தரவுகள் இருக்கு சார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகளோட எண்ணிக்கை 2,27,00,000 பேர். இப்ப அண்மையில உயர்த்தப்பட்ட 17 லட்சம் பயனாளிகளோடு சேர்ந்து 1,31,00,000 பெண்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுது. அப்ப இந்த திட்டத்துக்குள்ள இன்னும் பயனாளியே ஆகாத ஒரு 90-95 லட்சம் பெண்கள் வெளியில இருக்காங்க. அப்ப அந்த பெண்களை நம்ம தவிர்த்து விட்டு பாத்திர முடியாது ஒன்று. அப்ப அந்த பெண்களுடைய மனநிலை இதுல எப்படி இருக்கும்? ஏன்னா மகளிருக்கு 1000 ரூபாய் என்பது உண்மையிலேயே அவர்கள் ஒரு கட்டமைப்பு வைக்கிறாங்க, ஒரு விகிதாச்சாரம் வைக்கிறாங்க, இந்த தகுதிகள் இருக்கணுங்கிறாங்க. தகுதிகளை தளர்த்தி தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் பேருக்கு அதிகமா போட்டாங்க. இப்போ 1,31,00,000 பயனாளிகள் இருக்காங்க. பட் 2,27,00,000 குடும்ப அட்டைகள் இருக்குல்ல, அப்ப அதை நம்ம ஒப்பிட்டு பாக்குறப்ப ஒரு 80-90 லட்சம் பேர் பயனாளிகள் இல்லாதவங்க இருக்காங்க. அது வந்து அதிமுகவுக்கோ தாவேகாவுக்கோ களமாடுவதற்கான ஒரு களமா தேர்தல் நெருக்கத்துல மாறலாம். இன்னொன்று, இன்னைக்கு இருக்கக்கூடியதெல்லாம் இது மக்கள் நல திட்டங்கள், பெண்களுடைய வாக்குகள் இன்னைக்கு கணிசமான அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் அந்த விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு நகர்ந்திருக்கு. பட் அதுக்கு ஸ்கெட்ச் போட்டுதான் அதிமுக சில விஷயங்களை பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த கோயம்புத்தூர்ல நடந்த இந்த மாணவி சம்பவமா இருக்கலாம், யார் அந்த சார்னு சட்டமன்றத்துல பேசு பொருளாக்குறதா இருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் அந்த மாணவிக்கு நடந்த துயர சம்பவத்துக்கு பின்பு வீதியெல்லாம் ஸ்ப்ரே கொடுத்தாங்க, பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்தாங்க மாணவிகளை பார்த்து. இது எல்லாம் மக்கள் மன்றத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு சார்ந்து, பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தக்கூடிய படியை அதிமுக செய்திருக்காங்க. பட் தாவேகா இதுல வந்து பெண்கள் ஓட்டுல என்ன வகையான பிளே பண்ணும் அப்படிங்கறதா இந்த தேர்தலில் மிக முக்கியமான மைய பொருளா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன் சார். நிச்சயமா என்னன்னா, இன்னைக்கு திமுக நிறைய மக்கள் நல திட்டங்கள் செஞ்சுட்டாங்க. நம்ம குறிப்பிட்டதை போல புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், விடியல் பயணமா இருக்கலாம். அது இப்படி வகைப்படுத்தினா சரியா இருக்குமா? தாவேகாவுக்கு போகக்கூடிய பெண்கள் வாக்கு அப்படிங்கிறத இப்படி வகைப்படுத்தினா, இப்படி டீகோட் பண்ணா சரியா இருக்குமான்னு பாருங்க. திமுகவால் பயன்பெறாத மகளிர், எந்த திட்டத்தினாலும் பயன்பெறாத மகளிர், அதுல அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் வாக்குகள் அப்படின்னு போகுமா தாவேகாவுக்கு? இல்ல இதுவரைக்கும் தேர்தல் நடைமுறை மீது எனக்கு நம்பிக்கையோ விருப்பமோ இல்லை, இப்ப திரு விஜய் வந்திருக்கிறார், விஜய் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, மாற்றம் கொண்டு வருவார் அப்படின்னு நம்பக்கூடிய பெண்களாக இருப்பார்களா? இல்ல ஏஜ் குறிப்பாவே வகைப்படுத்துறோம், வாக்களிக்கிறதுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய, இந்த முறை முதன்முறையாக வாக்களிக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் தாவேகா பக்கம் போவாங்க அப்படின்னு வகைப்படுத்தலாமா? எப்படி வகைப்படுத்தலாம்? இல்ல, முதல் முறையாக வாக்களிப்பவர்கள் மட்டும் அப்படின்னு அதை வகைப்படுத்திட முடியாது. ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மகளிர் ஓட்டு அப்படிங்கிறது, நான் அதுதான் முந்தைய இதுல ஒரு இதுல குறிப்பிட்டேன் சார். மிக்சி கிரைண்டர் மின்விசிறி தாலிக்கு தங்கம்னு பல திட்டங்கள் செஞ்சிருந்தாலுமே மக்கள் நல திட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி இருக்கு. அது பெண்களுடைய ஓட்டை ஈர்த்து தருது. பட் அது மட்டுமே அதிமுகவோட வெற்றிக்கு போதுமானதா இல்லைங்கிறத நமக்கு தேர்தல் முடிவுகள் காட்டுது.
நம்ம இன்னைக்கு வந்து இந்த இதுல 2019, 21, 24 நம்ம வகைப்படுத்தினாலும் 19, 21 காலகட்டங்களையும் அந்த பெண்களுக்கு அவர்கள் செய்த திட்டங்களுடைய நீட்சி இருக்கு. அப்ப அது என்னன்னா, விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வர்றப்ப அது முதல் தலைமுறை பெண்கள் மட்டும் இல்ல, ஓரளவு நீங்க பாக்குறோம்ல, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மகளிர் மாநாடு நடத்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட 1,50,000 பேர் அங்க திரண்டிருக்காங்க. அதுல மிக முக்கியமா என்னன்னா 12,380 பூத்துல இருந்து நபர்கள் வந்திருக்காங்க. 12,380 பூத் இருக்கு அந்த 6 மாவட்டங்களும் சேர்த்து. அப்ப 12,380 பூத்துனா ஒரு பூத்துக்கு 10 பேர் வந்தாலே இன்னைக்கு 1,23,080 பேர், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு அதிகமா தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு சக்தி இன்னைக்கு புதுசா வந்திருக்கனால அதுக்கு ஒரு பெண்கள் அப்படிங்கிறவங்க பொதுவா விஜயினுடைய படங்களை ரொம்ப விரும்பினவர்களாக இருந்திருக்கிறார்கள். கடந்த காலங்கள்ல இருந்து நான் சொல்றேன், பெண் ரசிகர்கள் அதிகமான அளவுக்கு விஜய்க்கு இருக்காங்க. சோ அதை நம்ம 18 வயசு தான் அப்படின்னு நம்ம வகைப்படுத்திட முடியாது அப்படின்னு நான் பாக்குறேன். அது ஒரு 30-35 வயது வரையிலுமே அந்த தாக்கம் இருக்கும். இப்ப நீங்க ஏன் அந்த கேள்வினா கொஞ்சம் சுருக்கமாவே அது பதில் சொல்லுங்க. ஏன் அந்த கேள்வினா, திமுகனால பயன்பெறக்கூடிய பெண்கள், அதிமுகவால பயன் பெற்ற பெண்கள், அந்த சதவீத பெண்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க? விஜய்னு நகர்வாங்களா, பயன் பெற்று கொண்டிருக்கிறேன்னு திமுக பக்கம் நிக்க போறாங்களா, பயன் பெற்றேன் அதிமுகனால அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா நான் மீண்டும் பயன்பெற போறேன் அப்படின்ற நம்பிக்கையில எம்ஜிஆர் அபிமானியாகவோ ஜெயலலிதா அபிமானியாகவோ அங்க தொடர்வாங்களா? யாரு விஜய்க்கான வாக்கு வங்கின்னு நீங்க யார கருதுறீங்க பெண்கள்ல? இல்ல, நிச்சயமாக திமுகவால் பலன் பெற்றவர்கள் ஒரு பெரும்பகுதி பேர் திமுகவை ஆதரிப்பாங்க. ஏன்னா அந்த திட்டங்களினால் பலனடைந்தவர்கள் நிறைய திட்டங்கள் நடந்திருக்கிறதுனால ஆதரிப்பாங்க. அதிமுக விஜய்னு அது பிரிந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுடைய ஓட்டுகள் கொஞ்சம் பெண்கள் ஓட்டுகள் சிதறும், திமுக ஓட்டுமே பெண்கள் ஓட்டு அதுல அதே போன்று சிதறும். ஆனா ஒரு பெரும்பகுதி பேர் பயன்பெற்றவர்கள் திமுகவை ஆதரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதிமுகவுடைய பெண்கள் வாக்குகள் தாவேக பக்கம் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க மேஜரா? பெரும்பங்கு நிச்சயமா அவங்க வந்து ஆமா, அதாவது திமுக அதிமுகவோடு ஒப்பிடுகிற பொழுது அதிமுகவுடைய பெண்கள் ஓட்டுகள் கொஞ்சம் நகர்வதற்கான சதவீதம் இருக்கு. ஓகே.